गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्ध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्। பரம கருணாமூர்த்தியான திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாச்சலபதி சுவாமியை ஆராதனம் பண்ணுறதுக்கு உகந்த நாளாக இருக்கு புரட்டாசி மாதம் சனிக்கிழமை. புரட்டாசி மாதம் ஆரம்பித்தாலே எல்லாரும் ரொம்ப சுத்தமாக இருந்து வீட்டை பெருக்கி வீட்டை துடைத்து எல்லாருமே ஒரு காலத்தில் கோவிந்த 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 அப்படின்னு சொல்லி அக்ஷதையெல்லாம் வாங்கின்னு போவா ஆற்றுக்கு. அவளுடைய வசதி பிரகாரம் ஆற்றுல உரகளுக்கு மேலே தீபத்தை வச்சு மாவிளக்கு மாவு ஏற்றி பட்டத்துக்கு பூஜை பண்ணி இது மாதிரி ஆராதனைகள்லாம் நடக்கிறது. இந்த ஆராதனை எப்படி வந்தது அப்படின்னாக்க, திருப்பதி க்ஷேத்திரத்தில் பீமன்னு சொல்லி ஒரு குயவர் இருந்தார். அவர் ரொம்ப ஏழ்மையில் இருந்தார். அவர் ஆரம்பத்திலிருந்து புரட்டாசி மாதம் சனிக்கிழமை நம்ம விரதம் இருந்து பகவானை ஆராதனை பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னு இருந்தார். அவர் ஏழ்மையில் இருக்கிறதுனால என்னைக்கு சனிக்கிழமை, என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, என்னைக்கு திங்கக்கிழமையே தெரியாமல் இருக்குது. காரணம் அவருடைய ஏழ்மை. என்னைக்கு நம்ம மண்ணோ ஒரு பானையோ ஒரு குடமோ பண்ணி அது என்ன அவருக்கு வியாபாரம் ஆறுதோ அதிலேருந்து வரக்கூடிய ஐஸ்வர்யத்தை வச்சு தான் அவர் குடும்பத்தை நடத்தி ஆகணும். அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப நாளைக்கு சனிக்கிழமை விரதம் இருந்தார். அதுக்கப்புறம் ஏழ்மை காரணமாக சனிக்கிழமை விரதம் அவரால் இருக்க முடியல. கோவிலுக்கு போகின்றே இருந்தார். சில கட்டத்துக்கு அப்புறம் கோவிலுக்கும் போக முடியல. ரொம்ப வருத்தமாக இருந்தது அவருக்கு. நம்மளால் கோவிலுக்கும் போக முடியல, விரதமும் அனுஷ்டானம் பண்ண முடியல. நம்ம கோவிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணுறதை விட அந்த பெருமாளை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா என்ன அப்படின்னு ஒரு யோசனை தோணி களிமண்ணால் பெருமாளுடைய உருவத்தை செஞ்சு அந்த பெருமாளுடைய உருவத்துக்கு மாலை போடணுமே. உருவம் செஞ்சாச்சு, அடுத்தது மாலை போடணும். மாலை வாங்கிறதுக்கு கையில் பணம் கிடையாது, புஷ்பங்கள் வாங்கிறதுக்கும் கையில் பணம் கிடையாது. அதனால் தன்கிட்ட இருக்கிற களிமண்ணாலேயே சின்ன சின்னதாக உருண்டையாக பண்ணி அதை ஒரு மாலையாக கோர்த்து பெருமாளுடைய கழுத்தில் போட்டு பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பித்தார். அந்த ஊரை சேர்ந்த அரசர் தொண்டைமான்னு பேர். அவனும் பெரிய பெருமாள் பக்தன். வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போகும்பொழுது ஸ்வர்ணத்தினால புஷ்பங்கள் வாங்கி அந்த ஸ்வர்ண புஷ்ப மாலையை சாத்தி பெருமாளை ஆராதனை பண்ணிட்டு வந்தார். அடுத்த வாரம் சனிக்கிழமைக்கு போனாக்க ஸ்வர்ண புஷ்ப மாலையெல்லாம் சாத்தியிருக்கு. அதுக்கு மேலே மண்ணால் செஞ்சப்பட்ட மாலையும் சாத்தியிருக்கு. அந்த அரசன் ரொம்ப வருத்தப்பட்டு, பட்டர்கள்லாம் ஏன் இது மாதிரி தப்பு பண்ணினா என்னன்னு தெரியலையே, ஏன் இது மாதிரி மண்ணால் பண்ணப்பட்ட மாலையை சாத்தியிருக்கா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அரண்மனைக்கு வந்தார். அன்றைய இரவு ராத்திரி ஸ்வப்னத்தில் பெருமாள் தோன்றி, நீ எதுவும் கவலைப்படாத, என்னுடைய பக்தர் ஒருத்தர் பீமன்னு இருக்கார், குயவை வியாபாரி, அவரால் புஷ்பங்கள் வாங்கி எனக்கு சாத்த முடியலையேன்னு வருத்தப்பட்டு அவர்கிட்ட இருக்கிற மண்ணை எடுத்துட்டு எனக்கு மாலையாக சாத்தியிருக்கார். நீ அவருக்கு போய் ஐஸ்வர்யங்கள்லாம் கொடுத்து அவருடைய க்ஷேமத்தை நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, மறுநாள் கார்த்தால எழுந்து அந்த தொண்டைமான் அரசர் அந்த குயவ வியாபாரி வீட்டுக்கு போய் அவருக்கு வேண்டிய ஐஸ்வர்யங்கள்லாம் கொடுக்கலாம்னு போகும்பொழுது அந்த குயவ வியாபாரி சொன்னார், எனக்கு ஐஸ்வர்யங்கள்லாம் வேண்டாம், எனக்கு பக்தி இருந்தால் போரும். ஐஸ்வர்யம் வந்துடுத்து அப்படின்னாக்கா பக்திங்கிறது இருக்காது. இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம், கஷ்டம் வந்ததுக்கப்புறம் நம்ம கோவிலுக்கு போகிறோமே தவிர
அந்த கஷ்டங்கள் நிவர்த்தியாகி சௌக்கியம் வந்துருத்துனா அந்த பகவானுக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூட யாரும் கோவிலுக்கு போகிறதில்ல. அதனால் எனக்கு அந்த ஐஸ்வர்யம் வேண்டான்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவருக்கு நல்ல சிரமங்கள்லாம் நிவர்த்தியாகி நல்ல வாழ்க்கை ஏற்பட்டு சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு விரதங்கள் இருந்து அனுஷ்டானம் செய்து பிறகு வைகுண்டத்தை அடைந்தார் அப்படின்னு சரித்திரம். அதிலேருந்து ஆரம்பித்தது தான் இந்த புரட்டாசி சனிக்கிழமை விரதம் பூஜைகள் அப்படிங்கிறது. அவர் வைகுண்டத்தை அடையறதுக்கு முன்னாடி ஒரு சனிக்கிழமை அந்த குயவருக்கு தரிசனம் கொடுக்கணுங்கிறதுக்காக புரட்டாசி சனிக்கிழமை சிரவண நட்சத்திரத்தன்னைக்கு திருப்பதி ஏழுமலையான் வெங்கடேச பெருமாள் சுவாமி அவருக்கு தோன்றி தரிசனம் கொடுத்தார். அதனால் புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப விசேஷம் அப்படின்னு கொண்டாடப்படுறது. இந்த புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு எல்லோரும் பெருமாளை பூஜை பண்ணி ஆராதனம் பண்ணி அவரவர்களுக்கு என்ன வசதி இருக்கோ அந்த வசதிக்கேற்ப பூஜைகள்லாம் செய்து மகாலட்சுமி அனுகிரகம் பெற்று மகாவிஷ்ணுவுடைய அனுகிரகமும் பெற்று எல்லோருக்கும் சிரமங்கள் நிவர்த்தியாகி சௌக்கியம் ஏற்பட்டு அஷ்டைஸ்வரியங்கள் ஏற்பட்டு மகாலட்சுமி நித்தியவாசமாக நமது இல்லத்தில் இருக்க வேண்டும் என்று நானும் பெருமாளை பிரார்த்தனை செய்கிறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.